மனிதர்களுக்கு மத்தியிலே எம்மை பற்றி இருக்கக்கூடிய பொறாமை வஞ்சகம் நீங்கி போய்விடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 4 காரியங்களை குர்ஆனிலும் ஹதீஸிலும் காட்டப்பட்ட 4 நல்ல விடயங்களை நாம் செய்வதன் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியிலே எம்மை பற்றி இருக்கக்கூடிய பொறாமை வஞ்சகம் நீங்கி போய்விடும். பொறாமை என்பது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடியது. இன்னும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு பொறாமை என்பது இயல்பாக வரக்கூடியது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நல்ல மக்கள் அந்த பொறாமையை வந்தவுடனே மறைத்து இல்லாமலாக்கி கொள்வார்கள். உள்ளத்தில் நோயுடையவர்கள், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் அந்த பொறாமையை வெளிப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். அல்லாஹு தஆலா இதை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். பொறாமைக்காரனின் ஷர்ரிலிருந்து, ஆபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வைத்திருக்கக்கூடிய கடைசி 2 சூறாக்கள், அதில் முதலாவது சூரா மனிதனுக்கு வெளியாலிருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சூரா. அதில் அல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு விடயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு சொல்கின்றான். அதுதான் பொறாமை. பொறாமைக்காரன் அவனது ஷர்ரிலிருந்து, ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். இதா ஹசத், அவன் பொறாமையை வெளிப்படுத்தினால். சாதாரணமாக பொறாமை வந்தால் பிரச்சனை கிடையாது. பொறாமைக்காரன் பொறாமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் தான் பிரச்சனை. அவரை அழிக்க வேண்டும், அவரை ஒடுக்க வேண்டும், அவரை நீக்க வேண்டும், அவரது பேரை மோசமாக்க வேண்டும் என்று முயற்சித்தால் தான் பிரச்சனை. இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். 4 காரியங்களை செய்வதன் ஊடாக மனிதர்களது உள்ளங்களிலே இருக்கக்கூடிய பொறாமைகள் நீங்கி போய்விடும். அதில் முதலாவது, முடிந்த அளவு எமது உடம்பால் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். விசேஷமாக யாரெல்லாம் பொறாமைப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் எமக்கு எதிராக செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதன் மூலம் அவர்களது உள்ளத்திலே இருக்கக்கூடிய வஞ்சகம், பொறாமை, குரோதம் நீங்கி அவர்கள் எம்மை பற்றி நல்லெண்ணம் உடையவர்களாக மாறிவிடுவார்கள். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, வல்லுத்ஃபு பில் லிசான். நாவினால் மிருதுவாக பேச வேண்டும், சொஃப்டாக பேச வேண்டும். அவர்களை கண்டால் நாம் சிரித்த முகத்துடன் சலாம் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் சந்தோஷப்படாமல் அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்துவிட்டால் அந்த சந்தோஷமான நிகழ்வுகளின் பொழுது நாம் அவர்களது சந்தோஷத்திலே கலந்து கொள்ள வேண்டும், அவர்களை விஷ் பண்ண வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். இதெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட முக்கியமான நல்ல காரியங்கள், நல்ல பண்புகளாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மூன்றாவது, வஞ்சகத்தை, பொறாமையை இல்லாமலாக்குவதற்கு செய்ய வேண்டியது, நாம் எமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தால் அவர்களுக்கு நாம் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது தேவை வருகின்றதா, அல்லது அவர்களுக்கு ஏதாவது பண ரீதியான கொடுக்கல் வாங்கலின் தேவைகள் இருக்கின்றதா, அந்த சந்தர்ப்பத்திலே எம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்ய முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அது கிடைப்பதற்குரிய ஏற்பாடை நாம் செய்து கொடுப்பதன் ஊடாக அவர்களது உள்ளத்திலே இருக்கக்கூடிய பொறாமைகள் நீங்கிவிடும். கடைசியாக, பொறாமை, வஞ்சகம், குரோதம் இல்லாமல் போவதற்கு நாம் செய்ய வேண்டியது வத்துஆஉ ஃபில் கைப். மறைமுகமாக அவருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். ஒருவர் மோசமான முறையிலே பேசுகின்றார், அவர் எமக்கு எதிராக செயல்படுகின்றார் என்று நன்றாக தெரியும். அவர்களுக்கு விசேஷமாக மறைமுகமாக நாம் துஆ செய்வதன் ஊடாக அவர்களும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனுக்கு அவருக்கு தெரியாமல் மறைமுகமாக அவருக்காக வேண்டி துஆ செய்தால் மலக் அவரது துஆவுக்கு ஆமீன் சொல்கின்றார். அவரை பார்த்து சொல்கின்றார், உங்களுக்கும் இதே போன்று கிடைக்கட்டும் என்று பக்கத்தில் இருந்து கொண்டு துஆ செய்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்தில் யார்தான் பொறாமைப்பட்டாலும் வஞ்சகம் கொண்டாலும் எமது உள்ளத்தில் வஞ்சகம், பொறாமை, குரோதம் என்பது இருக்கக்கூடாது. எமது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நல்லதை செய்வதற்கு நாம் முயற்சிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் பழிக்கு பழி வாங்கக்கூடியவர்களாக, நாமும் பதிலுக்கு பதிலாக குரோதம் உடையவர்களாக, வஞ்சகம் உடையவர்களாக,
பொறாமைத்தனம் உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. தூய்மையான உள்ளம் இல்லாத வரைக்கும் வெற்றி அடைய முடியாது, சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. இந்த 4 விடயங்களையும் செய்ய வேண்டும் என்றால், உடம்பால் உதவி செய்தல், நாவினால் நல்லதை சொஃப்டாக பேசுதல், பணத்தால் உதவி செய்தல், மறைமுகமாக துஆ செய்தல் என்பது தூய்மையான உள்ளத்துடன் சம்பந்தமானது. இதை நாம் செய்வோம். இதன் மூலமாக நாம் நிம்மதியாக வாழ்ந்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்ந்த பண்புகளை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.